மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் அவருடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஒரு நண்பர், அவருடைய வேலை பார்க்கக்கூடிய நபர், அவங்க அப்பா ஒரு வாரம் சென்னையில் இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. வந்துட்டு கிளம்பும்போது கொஞ்சம் முடியாமல் இருந்ததுனால அவரை போய் செக்அப் கூட்டி போயிருக்காங்க. அங்கே அவருக்கு தீவிரமாக உடலுக்குள்ள சில கட்டிகள் இருக்கிறது தெரிஞ்சது. அது ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமை. அது அடுத்து இப்போ வரைக்கும் ஏறக்குறைய 3 மாதங்கள் ஆகியுமே அடுத்தடுத்து செலவுகள் நீடிக்குது. அவர் சுமார் 3 லட்சம் ரூபாய் தன்னுடைய சேவிங் வந்து முழுமையாக காலி பண்ணுறாரு. அதற்கப்புறம் கூடுதலாக ஒரு 5 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. இந்த நிலைமையில் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கி நகர்றாரு. அதில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இதில் ராயப்பட்டில் ஆரம்பித்து மற்ற ஹாஸ்பிட்டலில் யார் யார் இருக்காங்க, அதோட மருத்துவர்களுடைய கான்டாக்ட் இதெல்லாம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நேரடியாக என் நண்பரை சந்திக்கும்போது அவர் சொன்னபோது அந்த பையனுக்கு பேக்ரவுண்ட் அவ்வளோ கிடையாது. இப்போ தான் சம்பாரித்து முன்னேறிக்கிட்டு இருக்கான், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அப்போ எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அவன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சம்பாரிச்சு வச்சுருக்கான். அந்த ஒட்டுமொத்த சேவிங் இருக்கு இல்லையா, அந்த சேமிப்பு ஒட்டுமொத்தமாக காணாமல் போகிறது. எங்கே காணாமல் போகுது? இந்த மருத்துவ செலவுகள், அதுவும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள். இந்த மாதிரி திடீர்னு எமர்ஜென்சி அவனை உருவாகுன்னு வச்சுக்கவேன், இது மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லா சேவிங்கும் காலி. அது சேவிங் மட்டும் கிடையாது, அதாவது அவங்களோட சேமிப்பு மட்டும் கிடையாது, அவங்களோட சொத்துக்களையும் சேர்த்து வாரி இறச்சிட்டு போயிடும். இந்த நிலைமை மிடில் கிளாஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்குது. இந்த நிலைமையில் கூடுதல் அக்கறை தேவை. மற்ற நாடுகள் இல்லாத அளவுக்கு இங்கே மிடில் கிளாஸ் ஏறக்குறைய என்ன நடக்குது அப்படின்னா, சர்க்கஸ் இல்லையா, சர்க்கஸில் நடக்கிற மாதிரி தான் வாழ்றாங்க. நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் செக்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இன்சூரன்ஸையும் போட்டு குழம்பக்கூடாது முதலாவது. ரெண்டாவது, ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸோடைய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறோம். அது நம்முடைய ஒரு வருடத்துக்கு இல்லை 2 வருடத்துக்கு இல்லை 3 வருடத்துக்கு ஒரு பிரீமியமை கட்டுறோம்னா, அந்த 3 வருடத்துக்கு நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்ம சார்ந்தவர்களுக்கோ ஒட்டுமொத்தமாக கவரேஜ் கொடுக்குது. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் மட்டும் கிடையாது, கூடுதலாக நம்ம ஃபேமிலி ஆல்ரெடி இருக்குது சில நோய்கள், இதுக்கு பிற்காலத்தை மருத்துவ தேவைனோ இல்லாட்டி மருத்துவ உதவியோ தேவைப்படும் அப்படின்றத கூட அதுக்கு சேர்த்து இப்போலாம் இன்சூரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இருக்குது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, இப்போ ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று அவங்க சார்ந்து நம்ம போகணும், இல்லையா ஆன்லைன்லேயே கிடைக்குது. இப்போ நான் இந்த குறிப்பிட்ட வீடியோட கீழே லிங்க் கொடுத்து வச்சுக்கேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அதில் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா அதில் என்ன நடக்குது அப்படின்னா, சும்மா 20க்கும் மேற்பட்ட கம்பெனிகள், 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், வெவ்வேறு நிறுவனங்கள். நான் எந்த நிறுவனம் குறிப்பிட்ட சொல்ல விரும்பல, ஏன்னா அப்போ அந்த நிறுவனம் தான் நல்லதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வாய்ப்பு உண்டு. அப்படி சொல்ல விரும்பல, நீங்களே உட்காந்து ஒப்பிட முடியும். அந்த ஒப்பிடுறது என்னென்ன ஒப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எனக்கு மட்டும் எடுக்க போகிறேன்னா என் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக நான் கவரில் கொண்டு வரணுமா, எவ்வளோ செலவு வரைக்கும் எவ்வளோ கவரேஜ் நமக்கு தேவைப்படும் அதை முடிவு பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னென்ன முடிவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் என்னென்னா, குழந்தை பேர் காலம்னு ஒன்று இருக்குது. இதை கவரேஜ் இல்லாத நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. இதை கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. அதோட சேர்த்து பெட்டுக்கு இவ்வளோதாங்க லிமிட், இவ்வளோதாங்க காசு தர முடியும். சில பெட்டுக்கு அன்லிமிட்டட், நீங்கள் என்ன அவங்க கொடுக்குறாங்களோ அந்த குறிப்பிட்ட மருத்துவமனைகள் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நாங்கள் கவரேஜில் சேர்க்குறோம். ஏன்னா பெட்டுக்கு தான் அதிக செலவாகும், அதெல்லாம் அது ஒரு லிமிட்டில் வச்சுருப்பாங்க. இதை அதிகப்படுத்தி அன்லிமிட்டடாக கொடுக்குற நபர்களாக உண்டு. எனவே இது எந்த மாதிரி இருக்கும்? இதை தாண்டி இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களை உள்ளே கொண்டு வரதுக்காக சுமார் 25% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறவங்களாம் உண்டு. எனவே இதை எல்லாமே ஒப்பிட வேண்டியிருக்கு. ஒட்டு மொத்தமாக நம்ம கட்டினா நம்ம 3 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்க முடியும்னா, அதில் ஒரு 15%, 20%, 25% ஆஃபர் கிடைக்குதுன்னா அது நிச்சயம் பயனுள்ள வகையில் தான். எனவே இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு எடுக்க வேண்டியது நமக்கு அவசியம். இது ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கிளைம் பண்ணுறது. அதாவது அந்த மருத்துவ செலவுகள் வரும்போது அது நேரத்துக்கு நமக்கு வந்து சேரணும். ஆனால் உரிய நேரத்தில் கிடைக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யணும். உதவி செய்கிற அளவுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கணும். அது எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் இருக்க போகுது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் அந்த ஏஜெண்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் தேடக்கூடிய அந்த மாதிரி நிறுவனங்களும் இருக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாங்களே, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா, அந்த ப்ராடக்டோட உங்களோட ரிலேஷன்ஷிப் அதை கிளைம் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க தரப்பில் பேப்பர் ஒர்க்கை பார்த்து உங்களுக்கு இன் டைம் அந்த சேரக்கான வேலைகளை பார்க்கணும். அதோடு சேர்த்து இந்த கிளைம் பண்ணுறவங்களே அமௌண்ட்டு, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்கக்கூடாது, இல்லாட்டி கமிஷன் கேட்கக்கூடாது. இது எல்லாமே கூடுதலாக உட்காந்து கொஞ்சம் நேரம் படித்தாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நான் இப்போ ஒரு நபர் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் உண்டு. எப்படின்னா, கார்பரேட் செக்டரில் வேலை பார்க்குறோம், ஆனால் வேலை பார்த்து வேலையை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே வந்திருக்கோம். அதாவது அங்கே வேலை விட்டுட்டேன், ஒரு 7 வருஷம் வேலை பார்த்தேன், இல்லை 6 வருஷம் வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு சில இன்சூரன்ஸு அது கவரேஜ் கொடுக்காதா அப்படின்னா, பல இடங்களில் இருக்கக்கூடிய கார்பரேட் செக்டருடைய இன்சூரன்ஸோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க அங்கே வேலை பார்க்குற வரைக்கும் மட்டும்தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை தொடர்ற சம்மந்தமாக அந்த பேப்பர்ஸை ஒழுங்காக பார்க்கணும். அதையும் பார்க்குறது இல்லை. இந்த கார்பரேட் செக்டர்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸில் அது 2லேருந்து 3 வரைக்கும் கவரேஜ் கொடுக்குது. எனவே அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்து
அதையும் லைவ்ல இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு கூடுதலாக இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சேர்த்து எடுக்கிறது இல்லையா, அது ஒன்றும் தப்புன்னு கிடையாது. அது உங்களுடைய கவரேஜ், உங்களுடைய ஆப்ஷனை பொறுத்தது. இதுல சமீபத்தில் எல்லா குடும்பத்துக்கும், அதுவும் முக்கியமா மிடில் கிளாஸ் எல்லா பேத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம்னா இந்த மகப்பேறு, அதாவது குழந்தை பேரு காலத்தில் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சப்போர்ட் பண்ண போகுது. ஒரு காலத்தில் அது சம்பந்தமாக பெரிய அளவு இல்லவே இல்லை. இப்போ 9 மாதங்கள் இல்லாட்டி 6 மாதங்கள் இப்படின்னு வகைப்படுத்தி அதுக்கான தனிப்பட்ட விதத்தில் செலவினங்கள் இருக்கு இல்லையா, அதையும் உள்ள சேர்த்துருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டார். எனவே அதையும் நீங்க பார்க்க வேண்டியது அவசியம். இதில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ போன்றவர்கள் அவங்களுடைய அப்பாக்கள் இங்கே இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது குடும்பத்தில் இங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு எடுக்கிறதுனா இங்கே ஜிஎஸ்டி இல்லவே இல்லை. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்தமாக மிடில் கிளாஸ் உடைய சேவிங், அதாவது அவங்களுடைய சேமிப்பாகட்டும், அவங்களுடைய நகை சேமிப்பாகட்டும், அவங்களுடைய முதலீடுகள் ஆகட்டும், இல்லை குறைஞ்சமான ஒரு சொத்து இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வலிச்சுட்டு போக வல்லது. அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான நிலைமையில் லைஃப் கொண்டு போறது இல்லையா, அது நியாயம் கிடையாது. மிக முக்கியமாக அந்த வீட்டில் கூட எதிர்பார்க்கக்கூடிய மருத்துவ செலவு ஒன்று இருக்கும். ஏன்னா அது ஜீன் வழியா இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அதை கவனிச்சாலே ஓரளவுக்கு அனுமானம் பண்ணிட முடியும். எனவே நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் மீது கூடுதல் கவனம் மிடில் கிளாஸ்க்கு கண்டிப்பா தேவை. இதை வெவ்வேறு நிறுவனங்களை எப்படி ஒப்பிடுறது அப்படின்ற விஷயம் கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இதுல என்ன மாதிரியான ஆஃபர்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 15%, 10%, 25% இப்படியான ஆஃபர்கள் ஆரம்பிச்சு பிற விவரங்கள் இருக்கு இல்லையா, அதுல சில பிளான் பார்த்தா 390 ரூபாய்க்கு சுமார் 1 கோடி வரைக்கும் கவரேஜ்லாம், அது எப்படி தெரியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். இது எல்லாத்தையும் தனிப்பட்ட விதத்தில் நீங்க உட்காந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது மனுஷன் அவங்க சொல்றாங்க, இல்லை நான் சொல்றேன், இதெல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது. நீங்களே ஒப்பிடுறது, ஒரு பொதுவான தளத்தில் உட்காந்து ஒப்பிடுறது அவசியம். ஆனா இன்சூரன்ஸ்ன்றது மிக அவசியம்.